முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ் சமந்தாவை விரும்பினாரு. அதுக்கு சமந்தா ஒத்துக்கல. அதனாலதான் அரசியல் சதி ஒண்ணு நடந்து அந்த பக்கம் நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிஞ்சாங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு வச்சாங்க அப்படின்னு போற போக்குல குண்டா சுரேகா பேசிட்டு போயிட்டாங்க. சமந்தா கூட பல திரைப்படங்களை இணைந்து நடித்த தெலுங்கு சினிமாவின் முன்னணி ஹீரோவான ஜூனியர் NTR என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொண்டா சுரேகா அவர்களே, ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியலுக்கு இழுக்கிறது அப்படின்றது புதிய வீழ்ச்சி. பொதுமக்கள், குறிப்பா உங்களை போன்ற பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கிறவங்க கண்ணியத்தையும் தனியுரிமையையும் காக்க வேண்டும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அலட்சியமா வீசுறது, குறிப்பா அதே பார்வையில திரையுலகத்தை பார்க்கிறது வருத்தம் அளிக்குது. நமது சமூகம் இத்தகைய பொறுப்பற்ற நடத்தையை இயல்பாக்க முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. நானே தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல எப்பேற்பட்ட முட்டாள்தனமான கருத்தை பேசினாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இது நடிகர்கள் அல்லது சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இது எந்த அரசியல் கட்சிக்கும் பொருந்தாது. இவ்வளவு மரியாதைக்குரிய பதவியில இருக்கிறவங்க ஊடகங்களுக்கு முன்னால இப்படி அடிப்படை ஆதாரமற்ற குப்பைகளை பேசுறதும் அதை சரி அப்படின்னு நினைக்கிறதும் முறை கிடையாது. நமது சமூகத்தை மோசமா பிரதிபலிக்கக்கூடிய இத்தகைய செயலை நம்ம அனைவருமே கண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா விமர்சிச்சிருக்காரு.